यदा सन्निधानं गदामानवमे भवां बोधिपारौ गदास्ते तदैव यदि व्यञ्जयं सिन्धुतिरेयास्ते त्वमीडे पवित्रं पराशक्तिपुत्रो ஓம் நமக் சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஸ்லோகங்களை பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம 4வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிட்டோம். நமக்கு இதற்கு முன் பார்த்தது 3வது ஸ்லோகத்தை பார்த்தோம். அது மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகிழ்ச்சித்த கேகம் மகி தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம் அப்படின்னு அந்த எல்லா நாமாவளியும் மேலேருந்து ஆரம்பிக்கும். அதை பற்றி விளக்கமாக நம்ம பார்த்தோம். அது முருகப்பெருமானுடைய வர்ணனையை குறிக்குது, அவருடைய உடல் வர்ணனையை குறிக்குது. அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரு, எந்தெந்த விதங்களெல்லாம் அழகாக விளங்குகிறாருன்னு சொன்னிச்சு. இன்னைக்கு நம்ம 4வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 4வது ஸ்லோகம் அவர் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை பற்றி சொல்லுது. அவர் இருக்கக்கூடிய ஸ்தலம் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் அது ஒரு கடற்கரையிலே அமைந்திருக்கு. அந்த கடல் அலைகள் மெல்ல மெல்ல கரையிலே மோதி மோதி திரும்பும் அழகான இடம். அதில் முருகப்பெருமான் அந்த கடற்கரையை நோக்கியவாறு கிழக்கு நோக்கியவாறு இங்கே குடிகொண்டிருக்கிறார். அந்த ஊரை பற்றி தான் சொல்லுது, திருச்செந்தூரை பற்றி. இப்போ முருகப்பெருமான் அவதரித்த ஸ்தலம் கைலாயம். அப்புறம் அங்கே போய் அவர் குழந்தை அந்த தீப்பொறிகள் விழுந்த இடம் கங்கை. இவர் குடிகொண்டு இருக்கும் திருச்செந்தூர் வந்திருக்கு. அப்படின்னா ஏன் அவர் கைலாயத்திலே இருக்கலாம். கைலாயத்திலே அவருக்கு ஒரு கந்தகிரின்னு ஒரு இடமே இருக்கு. கைலாயத்திலே சுப்பிரமணியனுக்கு பக்கத்திலேயே கந்தகிரின்னு அவருக்கு ஒரு இடமே இருக்கு. அம்பாளுக்கு பக்கத்துல இடம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏன் வந்திருக்காரு? இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துல தமிழ்நாட்டில் ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் எல்லா ஊர்லேயும் மலையில தான் இருப்பார். இந்த ஊரில் ஒரு கடலில் இருக்காரு. அது ஏன் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான விளக்கம் சொல்லுது. முருகப்பெருமானுடைய பெருமையை உயர்த்த கூட எத்தனோ செயல்கள் இருக்கு. அதில் இது ஒரு முக்கியமான செயல். என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பக்தர்களுக்காக அவர் தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு பிரிந்து இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நம்ம விளக்கமாக பார்க்க போகலாம். இந்த ஸ்லோகம் இப்போ நான் முதல்ல ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்க. யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இது விஞ்சயன் சிந்து தீரையே ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, பராசக்தி புத்திரம்ங்கிறார். பராசக்தி அம்பாள் ஜெகன்மாதாக இருக்கின்ற நிதாம்பிகையினுடைய பராசக்தியினுடைய குழந்தை. அவர் பவித்திரம்ங்கிறார். பவித்திரம் தமிழே பவித்திரம்னா என்றைக்கும் அவர் பவித்திரம்னா புனிதம் இல்லையா? எந்த விதமான ஒரு தீமைகளோ எந்த விதமான அழுக்கோ இல்லாத பவித்திரம் ஒரு மிக புனிதமான அந்த முருகப்பெருமான் பராசக்தியினுடைய பெருமான் தமிழே இங்கே இருக்கிறாரே. இந்த எங்கே விஞ்சயன் சிந்து தீரைய ஆஸ்தி இந்த கடற்கரையில உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையில் பண்ணி தானே ஸ்தோத்திரம் எழுதுறார். இந்த ஆதிசங்கரர் முருகப்பெருமானை திருச்செந்தூர்ல பார்க்குறார். அப்போ அவர் எங்க இருக்காரு? அவரும் கைலாயத்திலேருந்து வர்றார். இவ்வளோ தூரம் இங்கே முருகப்பெருமானை பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்றார், பார்த்து புஜங்கம் எழுதுறாரு. அப்போ ஏன் முருகப்பெருமான் இந்த கடற்கரையில் குடியிருக்காருன்னு அவருக்கே ஒரு சந்தேகம் வருது. யாருக்கு? ஆதிசங்கரருக்கே வருது. ஏன் வருதுன்னா, இப்போ புராணங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரபத்மனை முருகப்பெருமானுடைய அவதாரமே சூரபத்மனை வதம் செய்வதற்கு. அது கடைசியாக அருள் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அவர் சூரபத்மன் எல்லாருக்கும் துன்பம் கொடுக்குறான். அவனை வதம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் எடுக்கிறாரு. அவன் எங்கே இருக்கான்னா கடலில் இருக்கான். அந்த கடலில் வீரமகேந்திர பட்டணம்னு வச்சுக்கிட்டு அந்த கடலில் வகிக்கிறான். அப்போ
அவனை வந்து கடலில் இருக்கவனோட சண்டை போடணும்னா கடற்கரைக்கு தானே வந்தாகணும். அதனால் கைலாயிலிருந்து கடற்கரைக்கு வர்றாரு. அந்த இடம்தான் திருச்செந்தூர். அந்த கடையில் வந்து கடற்கரையில் வந்து ஒரு படை வீடு அமைக்கிறாரு. அங்கே வந்து அந்த கடற்கரையில் தான் சண்டை நடக்குது. சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அந்த சண்டை நடந்து சூர சம்ஹாரம். அந்த கந்த சஷ்டி 6 நாள் சண்டை நடந்து 6வது நாள் அவனை சம்ஹாரம் பண்ணுறார். நம்ம சம்ஹாரம்ங்கிறது அழிவுன்னு எடுத்துக்கூடாது, அது அனுகிரகம் தான். ஏன்னா சிவமூர்த்திகள் எல்லாருமே அனுகிரக மூர்த்திகள் தான், அழிக்கிறவங்களே கிடையாது. ஈஸ்வரனும் சரி முருகனும் சரி அனுகிரகம் பண்ணுறவங்க தான். அவனை ஜெயித்தாலும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. அங்கே அனுகிரகம் பண்ணதுனால அங்கேயே ஒரு குடியிருக்கிறாரு அப்படிங்கிறத இது ஸ்கந்த புராணத்தில் சொல்கிற செய்தி. அப்போ இது வந்து இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா பாருங்கள், யதா சந்நிதானம். எதான்னா எப்பொழுதும் மாணவனா மனிதர்கள், எப்பொழுதும் மனிதர்கள் மே சந்நிதானம் கதாகா. மேன்னா என்னுடைய, சன்னிதானமாடிய இந்த திருச்செந்தூர் சன்னிதானம் கதாகா வந்து அடைகிறார்களோ, தே அந்த மனிதர்கள் ததைவ அப்பொழுதே பவாம் போதிபாரம் கதாகா. பவாம் போதிபாரம் கதாகா அப்படின்னா சம்சாரம் என்னும் கடலை கடந்து அக்கறையை அடைந்தவர்கள் ஆகிறார்கள். அதாவது எதா சந்நிதானம் கதாகா தே ததாதே ததைவ அதை வந்து பவாம் போதிபாரம் கதாகா. எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் என்னுடைய சந்நிதியாகிய இந்த திருச்செந்தூர் கடற்கரை வந்து அடைகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இது ஒரு சமுத்திரம் தானே. இந்த சமுத்திரத்தை போன்ற இன்னொரு சமுத்திரம் வந்து சம்சார சமுத்திரம், சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரம் தானே நமக்கு வந்து பிறப்பு இறப்பு என்ற சூழ்ச்சியை உண்டு பண்ணி, இந்த பிறப்பு வந்தாலே மரணம் என்ற ஒன்றையும் ஒன்றையும் நமக்கு உண்டாக்குது. நமக்கு எல்லாருக்குமே மரண பயம் உண்டு. இப்போ மரணம் இல்லாமல் இருக்கணும்னா பிறப்பு இல்லாமல் இருக்கணும். ஆக பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அதை வந்து அடையணும்னா இந்த சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்றும் தவம் பண்ண வேண்டாம், வேறு புண்ணியம் இப்போ பெரிய யாகம் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். எப்போ இந்த கடற்கரையிலே வந்து என்னுடைய சன்னிதானத்தை நீங்கள் வந்து விட்டாலே அப்பொழுதே பவாம் போதிபாரம் கதாகா சம்சாரம் என்னும் சமுத்திரத்தை கடலை கடந்து விடுவீர்கள். அது வந்து இது விஞ்சயன் அப்படின்னு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிந்தி தீரையே இது இப்போ வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டார். யார் புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டால் முருகப்பெருமானே புரிஞ்சுக்கிட்டாராம். இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த சன்னதிக்கு வருகிறார்களோ, இந்த கடற்கரையிலே வந்து என்னுடைய சன்னதியிலே என்னை தரிசனம் பண்ணுறாங்களோ அப்பொழுதெல்லாம் அப்படின்னு அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரியுதான். சிந்து தீரையே இந்த கடற்கரையிலேயே ஏன் ஆஸ்தே யார் இருக்கிறது, அது எந்த பகவான் இருக்காரோ, எந்த பகவானா முருகப்பெருமான். அவர் வந்து எப்படி விளங்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவித்திரமாக விளங்குகிறார். பூர்ணமான ஒரு சாநித்தியம்னு சொல்லுவாங்க. பூர்ண சாநித்தியம்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். பூர்ணமான உயர்ந்த நிலையில் இருக்கிறாரோ அவர் வந்து பவித்திரம். அவர் ரொம்ப புனிதமானவரும் பராசக்தியினுடைய புத்திரர். பரமாம்பிகா இந்த பிரபஞ்சத்துக்கே தாயாக இருக்கின்ற பராசக்தியினுடைய மகனான ஒரு மாவர் அங்கே இருக்கிறாரு. நான் வணங்குகிறேன், ஈடே நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ நான் வேர்டு பை வேர்டு மீனிங் சொல்லிட்டேன். அதாவது இந்த கடற்கரையிலே எந்த மனிதர்கள் இந்த கடற்கரை வராங்களோ, எப்பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் வராங்களோ, இந்த கடற்கரைக்கு வந்து என்னுடைய சன்னிதானத்தை அடைகிறார்களோ அப்பொழுதே அந்த மனிதர்கள் அவர்கள் இந்த சாகரம் என்னும் கடலை கடந்தவர்களாகி இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு என்ற நிலைகள் எல்லாம் கடந்து வராங்க. அதை வந்து அதனால தான் இதை வந்து திவ்யஞ்சயன் அப்படின்னா அதை வந்து முருகப்பெருமான் தெரிஞ்சதுனால தான் இங்கேயே தங்கிட்டாரான். ஏன்னா என்னுடைய பக்தர்கள்லாம் இங்கே வருவாங்க, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சந்நிதிக்கு வருவாங்க, வந்தால் அவர்களெல்லாம் சம்சார சாகரத்தை கடப்பார்கள், அவர்களெல்லாம் உயர்ந்த ஒரு ஞானத்தை அடைவார்கள், அவர்களெல்லாம் இந்த அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவினுடைய பாதத்தை அடைவதற்கான வழியை வகுக்க முடியும். அதனால் நான் இங்கே வந்து குடியிருக்கேன் அப்படின்னு அதை சொல்கிறாருங்கிறதா இந்த பாட்டு. மறுபடியும் சொல்கிற கேளுங்க, அழகான ஸ்லோகம். யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி இஞ்சயன் சிந்து தீரையே அஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். இது வந்து எல்லா நிலைகளிலையும் வந்து முருகப்பெருமானுடைய உயர்வே என்னன்னு கேட்டிங்கன்னா,
எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வருகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் நினைக்கிறார்களோ, எப்படியெல்லாம் நினைக்கிறார்களோ, அங்கெங்கெல்லாம் அப்படி அவர் நினைக்கிற விதத்திலெல்லாம் அருளை தரக்கூடிய ஒரு உன்னதமான தன்மை உடையவர் தான் முருகப்பெருமான். ஏன்னா முருகப்பெருமான் எல்லாராலையும் ஈஸியாக அடையக்கூடியவர், எளிதாக அடையக்கூடியவர். எல்லாராலையும் இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். சரி, முருகப்பெருமான் சொல்லிட்டாரு, நீ திருச்செந்தூருக்கு வா, என் கடற்கரைக்கு வா, பார்த்தா உனக்கு சம்சார சாகத்தில் நீந்திடலான்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ எல்லாராலையும் திருச்செந்தூர் போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இன்னைக்கெல்லாம் விடுங்க, இன்னைக்கெல்லாம் இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இல்லையா, நம்ம ஈஸியாக போயிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். அந்த காலத்தில் ஆதிசங்கரரே கைலாசத்துலேருந்து இங்கே வரும்போது அவருடைய மனோ வலிமையினால, தவ வலிமையினால வந்தார். இப்போ அந்த காலத்துலாம் நடந்து போகணுன்னா மாதக்கணக்காகும். ஆனால் இப்போ இந்த கேள்வி வருது, எல்லாராலையும் முடியுமா அப்படி இருக்குன்னா அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அதுக்கு அழகான விளக்கம் சொல்கிறாரு. எல்லாராலையும் திருச்செந்தூர் போக முடியுமாங்க தெரியாது, போக முடியாட்டாலும் பரவாயில்ல, நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே சுப்பிரமணிய புஜங்கத்தை பாராயணம் பண்ணால் அங்கேயே அந்த சுப்பிரமணிய தரிசனமும் கிடைக்கும். திருச்செந்தூர் கஷேத்திரத்தில் போனால் என்ன புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைச்சிருமோ அப்படி ஒரு அனுகிரகத்தை ஆதிசங்கரார் நமக்கு கொடுத்த இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்தாலோ, அதை கேட்டாலோ, அதை உணர்ந்தாலோ முருகப்பெருமான் அங்கே வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த இடம் திருச்செந்தூர் ஆயிடுங்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், 6 படை வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். 6 படை வீடுங்கிறது முருகன் இருக்கின்ற 6 இடங்கள் இல்லையா, அது 6 படை வீடு. இப்போ முதல் சேத்திரம் திருப்பரங்குன்றம், 2வது சேத்திரம் திருச்செந்தூர், 3வது சேத்திரம் பழனி, 4வது சேத்திரம் திருவேரகங்கிற சாமிமலை, 5வது சேத்திரம் திருத்தணி, 6வது பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லுவாங்க. பழமுதிர்ச்சோலைன்னு இப்போ நம்ம ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம் அழகர் கோயிலில், அது பழமுதிர்ச்சோலை கிடையாது. நக்கீரர் சொன்னது ஆதி காலத்தில் பழமுதிர்ச்சோலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஒரு பக்தர்கள் முருகனை நினைக்கிறார்களோ அதுதான் பழமுதிர்ச்சோலை, அதுதான் 6வது படை வீடு. நீ எங்கே வேணா இருக்கலாம், அது தெருவில் இருக்கலாம், மண்டில் இருக்கலாம், குளக்கரையில் இருக்கலாம், ஆற்றுக்கரையில், காட்டில் இருக்கலாம், மேட்டில் இருக்கலாம். எந்த இடத்திலிருந்து உண்மையான பக்தர்கள் முருகனை நினைக்கிறார்களோ, ஆதிசங்கரர் வாக்குப்படி எங்கெல்லாம் இருந்து சுப்பிரமணியத்தை படிக்கிறார்களோ அல்ல கேட்கிறார்களோ அதுதான் பழமுதிர்ச்சோலை, அதுதான் முருகனுடைய 6வது படை வீடு, அதுதாங்க உண்மை. ஆனால் இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம அழகர் கோயிலில் பழமுதிர்ச்சோலைன்னு வச்சுருக்கோம். அது சொல்லி ரெப்ரசன்டேஷன். நக்கீரர் சொன்ன பழமுதிர்ச்சோலை அது கிடையாது. திருமுருகாறு படையில் உள்ள பழமுதிர்ச்சோலை இந்த இது கிடையாது. அதனால் பழமுதிர்ச்சோலைங்கிறது அவர் சொல்கிறதே அதுதான். எங்கெல்லாம் பக்தர்கள் முருகனை நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் முருகன் வருவார், அது 6வது படை வீடு. அது திருச்செந்தூருக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால் திருச்செந்தூர் போய் தான் நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்கணும், கேட்கணும், அதை உணரணுங்க அர்த்தம் கிடையாது. முடிஞ்சவங்க அவசியமாக போங்க, எல்லாரும் போகணும். திருச்செந்தூர் ஒரு உன்னதமான ஸ்தலம். வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு தடவையாவது அந்த ஸ்தலத்தில் போய் அந்த நம்முடைய பாதங்கள் அதில் புடுறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அங்கே போனால் ஒரு சிலிப்பு ஏற்படும். அந்த கோயிலையும் அந்த கடற்கரையில் போய் நிற்கணும். அந்த அலைகள் நம்ம காலையிலே மோதிரும். ஒரு உன்னதமான ஒரு உணர்வை உணரணும். அது போனவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த திருச்செந்தூரை முடியாதவர்களுக்கு நீ இருக்கிற இடமே திருச்செந்தூர் அப்படிங்கிறதான் இந்த இப்போ அது நக்கீரர் சொன்னது அதுதான். முருகன் பெருமான் நினைக்கிறது அதுதான். நீ வராட்டா பரவாயில்ல, நான் உன்னை தேடி வருவேன், நீ என்னை துல்லியமாக நினை, என்னை பவ்யமாக நினை, என்னை பாசத்தோடு நினை அப்படிங்கிறார். நீ நினைச்சினாக்கா நான் உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இதை எல்லா பல மகான்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா கடவுள்களுமே நம்ம தேடி போகிறதுங்கிறது இப்போ எல்லாருக்கும் கைலாசத்துக்கு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. நமக்கு இப்போல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் வசதிகள் நிறையா இருந்தாலும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 70 வயசுக்கு மேலே போக முடியாது. ஆனால் கைலாயனை மனதோடு நினைத்தால் கைலாயனை இங்கே நம்ம இருக்கிற இடமே கைலாயம் ஆடும். அதே தான் இந்த முருகப்பெருமானுடைய பெருமையை அதை தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கருணை உள்ளவர் முருகப்பெருமானுடைய கருணை. எல்லாத்துலேயுமே முருகன் சிவனோட ஒன்று ஜாஸ்தி. சிவபெருமானுக்கு 5 முகம், இவருக்கு 6 முகம், அவருக்கு 5 பஞ்சாட்சரம், இவருக்கு சடாட்சரம். எல்லாத்துலேயுமே தகப்பன் சாமி தானே. இவர் பேரே தகப்பன் சாமி, தகப்பனுக்கே சாமி இவர் இல்லையா, சுவாமி மலையில். அதனால் முருகப்பெருமானுடைய கருணை சிவபெருமானுடைய முருகன் சிவபெருமானுடைய புத்திரனாக இருந்தாலும் இவருடைய கருணை அளவற்ற கருணை. அது
பாகுபாடற்ற கருணை. கடவுளுக்கு பாகுபாடு கிடையாது. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு முருகப்பெருமானுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எந்த விதமான அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எது வேணாலும் எப்படி வணங்கினாலும் அவர் வருவார். யார் கூப்பிட்டாலும் வருவார், எங்கே கூப்பிட்டாலும் வருவார், எப்போ கூப்பிட்டாலும் வருவார். கண்ணுக்கு நேராக காட்சி கொடுப்பார். அதை உணர்ந்தவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. முருகனை பார்த்தவர்கள் இருப்பாங்க. ஞானம் உள்ளவங்களுக்கு அவரை பார்க்க முடியும். அதுதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இது இப்போ அந்த தலத்தினுடைய பெருமையை சொல்லிச்சு. திருச்செந்தூருடைய ஸ்தலத்துடைய பெருமையை சொல்லுது. தலத்துக்கு பெருமை, ஊருக்கு பெருமை அவரால் தானே. முருகப்பெருமான் அங்கே இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு பெருமை. இல்லாட்டி திருச்செந்தூர் மற்ற ஊர் மாதிரி ஏதோ ஒரு கடற்கரை தான் இருக்கும். ஆனால் அங்கே போனவர் அங்கே போய் சண்டை போடுறதுக்காக போனார். அங்கே போய் சண்டை போட்டார். சண்டை போட்டு எதிரி ஒரு மோசமான ஒரு எதிரி, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களும். உலகத்திலே வட்டமான 14 தீய செயல்கள் இருக்கு. இந்த முதல் 3 தீய செயல்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மனங்கள் தான். அதுக்கப்புறம் தான் பஞ்ச தன்மாத்திரை, அப்புறம் இந்த 6 தீய குணங்கள். ஏன் மொத்தம் 14 இருக்கு இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை, அப்புறம் பஞ்ச கண்டு, கேட்டு, உண்டு, உட்டு, வித்து பஞ்ச தன்மாத்திரைகள், அப்புறம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம். இந்த மாதிரி 14 தீய குணங்கள் இருக்கு. இந்த 14 தீய குணங்கள்லையும் மிக மோசமான தீய குணங்கள் ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் கொண்டவர்கள் தான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன். இந்த 3 குணங்களையும் அங்கே இந்த 3 பேரையும் அழிச்சார். 3 பேரையும் அழிச்சார்னு சொன்னா அவர் சம்ஹாரம் பண்ணல. 3 பேரையும் அவருடைய குடிகொண்டிருந்த இந்த தீய குணங்களை அழிச்சார். ஆணவம், கண்மம், மாயை. முதல்ல மாயையை போக்கினாரு தாரகாசுரனை. அப்புறம் சிங்கமுகனா வரும்போது அந்த கண்மையை போக்கினாரு, கண்மத்தை போக்கினாரு. அப்புறம் முதல்ல மாயையை போக்கினாரு. அப்புறம் ஆணவம் கொண்டவன் தான் சூரபத்மன். இந்த ஆணவம் தான் உலகத்திலே மோசமான குணம். இந்த ஆணவத்தை அடக்கினார். இது அங்கே சம்ஹாரங்கிறதே இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 தீய குணங்களை அடக்கிய ஸ்தலம் தான். அப்புறம் என்ன பண்ணாரு? அவன் கேட்டுக்கிட்டான், பெருமானே நான் வாழ்நாள் பூரா உங்களுக்கு அடியிலே கிடக்கணும்னா உடனே அனுகிரகம் பண்ணிட்டார். அனுகிரக மூர்த்தியாக நம்ம இறைவனுடைய கடைசி குணமே 5 குணம் இருக்கு இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த அருளல் தான் அனுகிரகம். இந்த அனுகிரக மூர்த்தியாக இங்கே சிவபெருமான், முருகப்பெருமான் வீரராக படை கொண்ட திருச்செந்தூர்ல சண்டை போடுறவா இருந்தாலும் அல்டிமேட்டா ஒரு அனுகிரகம் தான் பண்றாரு. அங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஊர்லயும் தாய் மேலே வேதம் சொன்னாரு, இதுல ஞானப்பழமா நின்னாரு பழனியில அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருச்செந்தூர்லயும் திருப்பரங்குன்றதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, திருத்தணியில லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சண்டை போட்டாலும் அல்டிமேட்டா என்ன பண்ணாரா? அவரு தான் இங்கதான் அனுகிரகம், முழு அனுகிரகம் பண்ணதும் சண்டை போட்டதும் இங்கதான், முழுமையான அனுகிரகம் பண்ணதும் திருச்செந்தூர் தான். அங்கே அனுகிரகம் பண்ணி இப்படிப்பட்ட உலகத்திலே பிரபஞ்சத்தையே ஆட்டி வைத்த ஒரு தீயவன், ஒரு கொடியவன். எதனால? ஆணவத்தினால. அந்த ஆணவத்தை சம்ஹாரம் பண்ணி அவனை ஆட்கொண்டு மயிலாவும் சேவலாக ஆக்கிக்கிட்டார். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர். மறுபடியும் அந்த திருச்செந்தூர்ல பார்க்கறதுக்கோ, நம்ம அந்த திருச்செந்தூர் போய் நிற்கிறதுக்கோ, அந்த கடற்கரை நிற்கிறதுக்கோ நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அது ஒரு உன்னதமான ஒரு ஃபீலிங் தான் அது. அதனால அதை மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். ஏன்னா எத்தனை தடவைலாம் இந்த சுப்பிரமணிய ஸ்லோகங்கள் எத்தனை தடவை படித்தாலும் கேட்டாலும் சொன்னாலும் அழுக்கிறதே கிடையாது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மயூர் ஆதிரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகித் சித்தகேகம் மகி தேவதேவம் மகாதேவபாலம் பஜய லோகபாலன் படித்தோம். இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் யதாசன் நிதானம் கதாமான் அவாமே பவாம்போ திபாரம் கதாத்தே ததைவ இதிவிஞ்சயன் சிந்தி தீரையே அஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம் அப்படின்னு அழகாக சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம அடுத்த பதிவில் 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கு அளவிலான மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய கருணையும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் அம்பாளுடைய பேரொருளும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவாய நமக.